நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, தான் ஹீரோட ஃப்ரெண்டு இறந்து போனதாகவும், அது காரணம் வந்து அந்த ஊர் மக்கள் தான் அப்படிங்கிறதுனால ஹீரோ வந்து அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோனை பார்த்து மீட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். இதை கேட்குற ஹீரோன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணுறா, உன்னால் முடிஞ்சது பாரு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் இதை போல கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, போலீஸ் டிஜிபி கிட்டே போயிட்டு இதை போல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. என்ன இது போலனா, இதை போல அந்த ஊர் மக்களுக்கு நடந்தது வந்து அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டிஜிபியும் வந்து என்ன கேட்பாருன்னா, இதை போல வந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண ஆஃபீஸரையும் நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பெரிய ஆஃபீஸர் வந்து கேட்பாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது போல வந்து உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து என்கிட்ட சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்து சொல்றீங்க அப்படிங்கும்போது இப்பதான் என்ன ஆகுனா வந்து ரியாலிட்டி காட்டுவாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோ வந்து கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த எவிடன்ஸை நம்ம ஹீரோ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அது ஆல்ரெடி வந்து கோர்ட்ல போயிட்டு சப்மிட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குற அந்த பெரிய ஆஃபீஸருக்கு இப்பதான் ஃபிளாஷ்பேக்கே தெரியும். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அந்த ஊர் மக்கள்ல பிடிச்ச அது மெயினான ஒரு ஹெட் ஒரு லேடி இருப்பாங்க. அவர்கிட்ட போயிட்டு இது போல சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் இது போல இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன் அப்படிங்கும்போது அதை பார்க்குற அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல ஊர் மக்கள் பாதி பேர் அங்கே இருக்காங்க, நீங்க வந்து எல்லார்ட்டையும் வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கி இப்போ மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த போர் நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா, அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணுவாரா அந்த பெரிய ஆஃபீஸர், இது போல ஒரு பெரிய குழியா வெட்டிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்து பயந்துருப்பாரு. ஆக்சுவலா அவர் என்ன பிளான் பண்ணியிருப்பாருனா, ஆக்சுவலா அந்த பெரிய ஆஃபீஸர் என்ன பிளான் பண்ணியிருப்பாருனா, இறந்து போன மக்களை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை வந்து அங்கேயே எரிச்சு கொண்டுட்டா இது போல வந்து மிச்ச பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதே காமிக்க ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. இதனால நம்ம ஹீரோவை தான் எரிக்கிறதுக்கும் இது பண்ணியிருப்பாங்க. இதனால ப்ரூஃபும் வந்து நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவை வாலண்டியரா வந்து எல்லா உண்மையை சொன்னதுனால அந்த பார்க்குற ஜட்ஜும் என்ன பண்ணுவார்னா, நீங்க வந்து இந்த உண்மையை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறனால இந்த இடத்த உங்களால் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கரெக்டாக அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் காட்டுவார். தோண்டி பார்த்ததுல அந்த இடத்துல நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால அந்த பெரிய ஆஃபீஸரையே வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி 1986 நடந்திருக்குங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெயின்மென்ட் மறக்காம சப்ஸ்கிரைப்